பேருந்தில் பெயர் பலகையும் இல்லை, விளக்கும் எரியவில்லை என சந்தேகமடைந்து கேள்வி கேட்ட அமைச்சர். பின்பு அறிவுரை கூறி அவர்களை அனுப்பி வைத்தார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேர பேருந்து பயணத்தின் பொழுது ஊர் பெயர் பலகை முகப்பு விளக்குகளை அணைத்து சென்ற அரசு பேருந்து சாலைகளை நிறுத்தி எச்சரித்த போக்குவரத்து துறை அமைச்சர். திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி நேற்றிரவு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து விக்கிரவாண்டி சுங்கசாவடி அருகே சென்றபொழுது அவ்வழியே சென்ற போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் பேருந்தின் முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் என இரண்டு பகுதிகளிலும் ஊர் பெயர் பலகைகளில் விளக்கு அணைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டு தனது காரில் இருந்து இறங்கி அரசு பேருந்தை வழிமுறைத்தார். பின்னர் பேருந்தில் பின்பக்க இருக்கைகள் காலியாக இருக்கும் பொழுது ஊர் பெயர் பலகை விளக்கை எரிய விடாமல் செல்வது ஏன் என நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் கேள்வி எழுப்பினார். ஓட்டுநர் கண் கூசுவதாக கூறியதும் மற்ற பேருந்துகளில் விளக்கை எரியவிட்டு செல்லும் பொழுது உங்களுக்கு மட்டும் ஏன் கண் கூசுகிறது என்று கேள்வி எழுப்பியதோடு கண் கூசுவது போன்று இருந்தால் பேருந்து பணிமனையில் சொல்லி கண் கூசாதவாறு பெயர் பலகையை சரி செய்து வண்டியை இயக்குமாறு அறிவுறுத்தினார். எல்லா வழியும் லைட் போட்டு தானே ஓட்டுறாங்க. அப்புறம் அது கிளார் அடிக்கலாம். அப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கிளார் அடிக்காம சரி பண்ணிக்கணும். கிளார் அடிக்கலாம் டெப்போ சொல்லி கிளார் அடிக்காம மற்ற வண்டிலாம் போட்டு தானே ஓட்டுறாங்க. எங்க அதை பத்தி ஒன்றும் மற்ற வண்டிலாம் ஏன் கிளார் அடிக்க ஓட்டுறாங்க. பேருந்து பெயர் பலகை முகப்பு விளக்கு எரியாமல் சென்றால் சாலையில் நிற்பவர்களுக்கு இந்த பேருந்து எங்கு செல்கிறது என்று எப்படி தெரியும் என கேள்வி எழுப்பினார். அமைச்சர் சாலையில் நிற்பதால் ஓட்டுநர் தனது இருக்கையிலிருந்து கீழே இறங்க முயன்ற பொழுது நெரிசல் ஆகும், எனவே நீங்கள் இறங்க வேண்டாம், பேருந்து இயக்கி செல்லுங்கள் என ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு அறிவுரை வழங்கி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்.